ரோட்டில் ஹாரன் சவுண்ட் வருது. எல்லாரும் கீழே வாங்க, டைம் ஆயிடுச்சு. எதுக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு அபி? அப்புறம் 3 பேர் கீழே போயிட்டு 5 பேர் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அங்கிள் நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். ஓகே, டைம் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு டைம் ஆச்சு? இதான் டீ குடிக்கிற டைம். உடனே அபி டீ கப் எடுத்து எல்லாருக்கும் டீ ஊற்றிட்டாரா? நாங்கள் ரொம்ப டீ டைமை செலிப்ரேட் பண்ணி தான் டீ குடிப்போம் டெய்லி. அதனால தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம். எங்கள் 2 பேத்துக்கும் டீ ரொம்ப பிடிக்கும். எங்கள் 2 பேர்த்துக்கும் தான் டீ பிடிக்கும். எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். ஆவரேஜாக தான் எனக்கு பிடிக்கும். உனக்கு டீயை பற்றி என்னடா தெரியும்? உடனே அவங்க 2 பேர் சிரிக்கிறாங்க. அப்புறம் அவங்க 5 பேரும் என்ஜாய் பண்ணி டீ டைமையும் முடிச்சிட்டாங்க. அபியோட அப்பாவும் குளிக்க போயிட்டாரு. சானா, நீ மேட்ச்க்கு ரெடியா? என்னது? எனக்கு தெரியும் நீ இன்னும் ரெடியாக இருக்க மாட்டேன்னு. சரி வா, நம்ம 2 பேர் சண்டை போடுவோம். அப்போ என் கூட இப்போ பேட்டில் பண்ணுவேன். முதல் ஷனாவோட ஜிம் பேட்டில், அடுத்து நம்மளோட டோர்னமெண்ட் பேட்டில். ட்ரைனிங்க்கு எனக்கு சூப்பரான ஒரு இடம் தெரியும். வெரி நியர் ஃப்ரம் ஹியர். வாவ், நீ இங்கிலீஷ்லேயே ரைமிங்காக சொல்கிற. வெரி நியர் ஃப்ரம் ஹியர். அது ஒரு அழகான பார்க்குள்ளே இருக்குது. ட்ரைனிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ். உடனே அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த பேட்டில் கிரவுண்டு செம்மையாக இருந்துச்சு. ஒரு சைடு இப்போ ஷனா ரொம்ப ஸ்டைலாக நிற்கிறா. அவள் ரேபிட்டை சூஸ் பண்ணியிருக்கா. இன்னொரு சைடு சந்தோஷும் காக்கும் இருக்காங்க. ஷனா, நீ முதல் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே ரேபிட், நீ ஃபயர் டேக்கில் யூஸ் பண்ணு. உடனே ரேபிட் நெருப்பாக ஓடி வருது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. கிரவுண்டில் ஸ்லாஷை யூஸ் பண்ணி தப்பிச்சிரு காக். உடனே காக் கிரவுண்டில் ஸ்லாஷை யூஸ் பண்ணிவிட்டு பறந்து போயிடுச்சு. வேகமாக வந்துக்கிட்டு இருந்த ரேபிட் உடனே தடிக்கு கீழே விழுந்துருச்சு. அது எந்திரிக்கும் போது பார்த்தா அது மேலே ரத்தமாக இருக்குது. ரேபிட் அது அந்த காக் ஸ்லாஷ் பண்ண இதில் இருந்தால் தடிக்கு விழுந்துருக்கு. அங்கே உடனே ருத்ரா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு வந்துட்டான். என்கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு. நல்ல வேலை அந்த நர்ஸ் கிட்ட இருந்து இதை வாங்கினேன். உடனே ருத்ரா ரேபிட்டுக்கு மாத்திரை கொடுத்து சரி பண்ணிட்டான். இப்போ உனக்கு சரியாயிருச்சு ரேபிட். ஆமாம், நான் அபி எங்க? அவள் வரல. அவள் ஷனாவோட ட்ரைனிங்கை பார்க்க வேணான்ட்டா. ஓகே, நான் இப்போ அம்பையராக இருக்கேன். நீங்கள் இப்போ சண்டை போடலாம். வெளியே வா க்ரோ. ஷனா அனிபாலை தூக்கி போட்ட உடனே அனிபால் ஓப்பன் ஆகி க்ரோ வெளியே வருது. அது ரொம்ப ஸ்டைலாக நிற்கிது. அது நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. அதோட ஃபெதர் ஷைனிங் ஆகிருக்கு. அதுக்கு நல்லா நெகை வளர்ந்துருக்கு. அதோட மூக்கு சிவப்பாயிருக்கு. ஷனா, அது உன் க்ரோவா? ஆனால் இல்லை. ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். க்ரோ, இது ஸ்டேஜ் 2. இது எவால்வ் ஆயிருக்கு. ஓ மை காட், சூப்பர். நடக்கு எவால்வ் ஆயிடுச்சு. நான் அப்போவே நினச்சேன் இது எவால்வ் ஆகிருக்கும்னு. எல்லா போக்கடிமானும் நைட் டைமில் அது தூங்கியிருக்கும் போது தான் எவால்வ் ஆகும். அது எவால்வ் ஆகிருக்குன்னு அதுக்கே தெரியாது. சூப்பர் க்ரோ, நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்ட. ஆமாம், கூலாக, ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர், ஃபாஸ்டர், அப்புறம் ஸ்டைலாக. க்ரோ அப்படியே சந்தோஷத்தில் பறக்குது. சுற்றி பறக்குது. உடனே அபி அங்கே வந்துட்டா. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்க? ஆமாம், நீ கால் பண்ணியே சொல்லியிருக்கலாம்ல. அதெல்லாம் இருக்கட்டும், ட்ரைனிங் முடிஞ்சிருச்சா? அது உன்னோட க்ரோவா? ஆமாம், அவளோட க்ரோ நேற்று எவால்வ் ஆகிருக்கு. கூல், சூப்பராக இருக்குது. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அபி ஜிம்முக்கு போயிட்டா. அவங்க திரும்பவும் அந்த பேட்டில் ஃபீல்டில் அசம்பிள் ஆகிட்டாங்க. இந்த தடவை சந்தோஷ் டாகை சூஸ் பண்ணி இப்போ டாக் விசஸ் க்ரோ. இப்போ க்ரோ எவால இருக்குது. என்ன புது அட்டாக்ஸ் இருக்கும்? க்ரோ புதுசாக என்ன அட்டாக்ஸ் கற்றுருக்கும்? ஸ்டேஜ் 2 க்ரோ அட்டாக், சோனிக் ஷாக், ஏரியலஸ், ரேபிட் ஸ்பின், அவ்வளோதான். ஆசம். போ க்ரோ, ரேபிட் ஸ்பின்னை யூஸ் பண்ணு. ஃப்ளேம் த்ரோவர். இந்த டாக் உடனே ஃப்ளேம் த்ரோவர் யூஸ் பண்ணுது. அது க்ரோ போய் டேரெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. இருந்தாலும் க்ரோ இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது ஒரு ஃபயர் ஸ்பின் மாறி டாகை அட்டாக் பண்ணி எல்லா இடமும் ஒரே புகையாயிருச்சு. திடீர்னு இன்னும் புகை அதிகமாகுது. சந்தோஷ், ஷனா, ருத்ரா 3 பேராலையும் எதுவுமே பார்க்க முடியல. ஃபுல்லாக புகையாக இருக்குது. திடீர்னு புகையிலேருந்து டாகும் க்ரோவும் கேஜுக்குள்ளேருந்து பறந்து வருது. டீம் எல்லோ, அந்த டாகையும் க்ரோவையும் விட்டுருங்க, இல்லாட்டி போ ஈகிள். வேணா ருத்ரா, இது எனக்கு ரொம்ப நல்லா ட்ரைனிங். போ ரைச்சு, எலக்ட்ரோ பால். போ ஸ்பேரோ, பெக்க யூஸ் பண்ணு. பேரட், மஸ்கிட்டோ, வாம். ஏய், இந்த வாம். என்ன வாமா? எனக்கு பிடிக்காது. அந்த ரைச்சு தான் அழகா இருக்கு. ரைச்சு அப்படியே ஸ்டைலாக நிற்கிது. அந்த வாம் அது நீ காலையில் சொன்ன வாமா?
ஆமா, நேத்து ஷனாவோட ரேபிட் ஒரு புது அட்டாக்க கத்துக்குச்சுல. ரேபிட் அனிபால தூக்கிட்டு வரும்போது இந்த வாம் அதோட வழியில இருந்திருக்கு. ரேபிட் வாம பார்த்து பயந்து அந்த அட்டாக்க கத்துக்குச்சு. அது உள்ள அயன் பபிள் அட்டாக்க யூஸ் பண்ணி வெளியே வந்திருக்கு. என்னோட ரேபிட்டு என்ன மாதிரி இருக்கு. ஆமாம், அதை நான் சொல்ல வந்தேன். ஹே, உங்கள் கான்வர்சேஷனை விட்டுட்டு இங்கே வந்து சண்டை போடுங்க. ஏய் இப்போ ஏன் நீ கத்துற? நீ நம்ம எப்படி தப்பிச்சிருந்துக்கலாம்ல. ஐ எம் சாரி. நான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன். ஷீப் வெளியே வா. டா, அந்த அட்டாக் பேர் என்னது? ஷீப். இது ஒரு நார்மல் டைப் பொக்கனிமான். உள்ளன் கிளாப் செய்யறதுக்கு இது உள்ள தரும். இதுக்கு ஹார்ன் கிடையாது, ஆனா இதோட ஹெட்டே ஹார்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதோட அட்டாக் ஹெட் புஷ், உள்ளன் சீல்டு, கம் ஃபிஸ்ட் பைட், குவிக் அட்டாக், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அட்டாக் சாண்ட் ஹண்ட். அதான் அந்த சாண்ட் ஹண்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணு. உடனே ஷிப் சாண்ட் ஹண்ட் யூஸ் பண்ணுது. கீழே இருக்க எல்லா சாண்டும் பறக்குது. அது ஏதோ பார்க்க ஒரு மிகப்பெரிய வேவ் மாதிரி இருக்குது. அந்த ஷீப் ஏதோ காலில் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுது. உடனே எல்லா சாண்டும் சுளின்னு அந்த டீம் எல்லோ மேலே போய் விழுந்துருச்சு. உடனே 3 பேர் பறந்து போயிட்டாங்க. ஹே, ஒரு கிங் நிச்சயமா ரிட்டர்ன் ஆவான். ஆமாம், குயினும் ரிட்டன் ஆவா. ஆமாம், நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க. உடனே பேரட் வெளியே வந்துடுச்சு. சூப்பர் ஷீப், சரியான பேட்டில். ஓகே, அப்ப ட்ரைனிங் முடிஞ்சிருச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ வாங்க ஜிம்முக்கு போவோம்.